நமஸ்காரம் சத்குரு. ஆணா பிறந்து பெண்ணா மாறின சிறுநங்கைகள் அவங்களுக்கும் இந்த யோகா தியானம் உதவுமா? ஆன்மீகன்றது உடல் பற்றி இல்லை. இந்த ஆண் பெண்ன்றது உடலுடைய பிரச்சனை இல்லை, பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. நமக்கு எது கொடுத்தாலும் நம்ம பிரச்சனை பண்ணிக்கிறது தானே. வேலை இல்லைன்னு கஷ்டப்படுறது, வேலை கொடுத்தா அங்கே போய் கஷ்டப்படுறது, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. கல்யாணம் இல்லையே நடுறது, கல்யாணம் பண்ணால் குழந்தை இல்லையேன்றது, குழந்தை வந்தால் டெய்லி முடி கிழிஞ்சுக்கணும். என்ன கொடுத்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிறதுல நாம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டுமே. ஆணாக பண்ணால் அது ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிறது, பெண்ணாக பண்ணால் அது ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிறது. இங்கே அங்கே மாறுது, இங்கே மாறுது. நம்ம நாட்டில் இன்னும் அந்த அளவுக்கு வரல. வெளிநாட்டில் எல்லாமே இதே ஒரு பைத்தியம். ஆண் பெண் ஆகணும்னு சர்ஜரி பண்ணிக்கிறது, பெண் ஆண் ஆகணும்னு சர்ஜரி பண்ணிக்கிறது. சமூகத்தில் இந்த பைத்தியம் தூண்டி விடுறாங்க. ஏதோ இயற்கையாக ஏதோ தவறி வந்திருந்தா அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கணும், அது வேறு விஷயம். பெண்ணாக இருக்கிறது நல்லதான், ஆணாக இருக்கிறது நல்லதான் யோசித்து பார்த்தா பைத்தியம் பிடிச்சிடும் நமக்கு. நாம் ஆணாக இருந்தால் ஒரு முழுமையான ஆணாக இருக்குது எப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். பெண்ணாக வந்திருந்தால் ஒரு முழுமையான ஒரு பெண்ணாக வாழ்கிறது எப்படின்னு பார்த்துக்கணும். அது நடந்துடுச்சுன்னா அடுத்தது ஒரு முழுமையான உயிராக வாழ்கிறது எப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப தேவையானது. எந்த மாதிரி உடல் இருந்தாலும், ஒரு ஆண் உடல் இருந்தாலும் பெண் உடல் இருந்தாலும் உயிர் முழுமையாக வாழ முடியுமா இல்லையா? பெண்ணை வந்தால் கருவிலையே கொலை பண்ணிக்கிறது, இதெல்லாம் நமக்கு இந்த பைத்தியங்கள் என்னத்துக்கு பிடிச்சிச்சுன்னா இதுக்கு மேலே அது நல்லா இருக்குதுன்னு யாரோ சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே எது நல்லா இல்லை. நம்ம உயிர்நிலை நல்லபடியாக வச்சா எதில் இருந்தாலும் ஆனந்தமாக தான் இருக்குது நமக்கு. அது நல்லா வச்சுக்கலன்னா எங்கே போனாலும் பாதிப்பு தான். எந்த மாதிரி உடலில் போட்டாலும், எந்த மாதிரி வீட்டில் போட்டாலும், எந்த மாதிரி நாட்டில் போட்டாலும் பாதிப்புன்னா பாதிப்பு. ஆன்மீகன்றது உள்ளத்தை பற்றி, உங்கள் உடல் பற்றி இல்லை. அதனால் யாருக்கு இருந்தாலும் செயல்படும்.